நல்லா போடுங்க சார். அந்த கையில காணோம். ஓடிடா ஓடிடா.
போயிடலாம்.
இந்த விழாவினை முதலில் குத்துவிளக்கு ஏற்றி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஊர் மக்களாகிய 3 பேர் யாராவது வரணும். ஸ்டேஜில் 2 பேரும் சேர்ந்து குத்துவிளக்கு ஏற்றிட்டு நாங்கள் விழாவை தொடங்கலாம். ஒரு 3 பேர் கவர்னர் ராஜு அவர்களே, தலைவர் வெங்கட்ரமணியன் அவர்களே, ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் உறுப்பினர்களே மற்றும் அனைத்து ரோட்டரி கிளப் ஆஃப் சங்கங்களிலிருந்து இங்கு கீழூர் கிராமத்தில் நாம எதுக்காக இங்க சந்திச்சிருக்கோம்னா, இந்த கிராமத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் உதவியுடன் கட்டப்பட்டுள்ள 107 கழிப்பிடங்களை திறந்து வைக்கும் விழாவிற்காக நாம சேர்ந்திருக்கோம். இந்த 107 கழிப்பிடங்கள்ல 15 கழிப்பிடங்கள் கவர்மெண்ட் இல்ல, இங்க இருக்கிற மக்களே அவங்களாவே சொந்த முயற்சியோட கட்டிக்கிட்டு இது பண்ணாங்க. ஆனால் மீதி 92 மட்டும்தான் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் மூலமா நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இங்க இருக்கிற மக்களுக்கு கொடுத்திருக்கோம். இதுல முதல்ல நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, நானே எப்படி இது நடந்தது ஏது நடந்ததுன்னு சொன்னோம்னா அது சரியா வராது. அந்த இதுக்கு இந்த ஊர் மக்களே யாராவது முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த நிலைமையில ஊர் இருந்தது, அதுல இருந்து எப்படி இந்த ஸ்டேஜுக்கு வந்தது ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு பேசணும்னு சொல்றேன். யாராவது முன்னிருக்கணும். இந்த இயக்கமே தூய்மையான கிராம இயக்கம் வச்சிருக்கோம். சுத்தம், சுகாதாரம், பாதுகாப்பு, சுகவாழ்வு, இது தூய்மையை நோக்கி இந்த கேவலூர் கிராமம் ஒரு படி மேல போயிட்டு இருக்கு. அந்த இதுல முதல்ல எந்த ஒரு இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல என்ன நிலைமையில இருந்ததுன்றது இந்த பெண்ணு பேசுவாங்க. இப்படி எல்லாம் எவ்வளவு கஷ்டங்கள்லாம் பட்டிருக்கிறோம். நாம பட்ட கஷ்டங்கள் நம்ம பிள்ளைகள் படக்கூடாதுன்றதுக்காக
இந்த ரோட்டுக்கு மூலமா நம்மளை கட்டி கொடுக்கிற கழிப்பறையை நாம குடும்பமா உபயோகித்து அதை நல்ல முறையில பயன்படுத்தணும். அதை தான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க வரும்போது எங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் நாங்கள் வச்சுக்கணும். அந்த ஒரு குறிக்கோள் என்றது என்னன்னா, திறந்த வெளியிலே மலம் கழிக்கும் பழக்கமற்ற கிராமமாக மாற்ற வேண்டும் இந்த கீமலூர் கிராமம். இப்போ நான் உண்மையான இதோட நான் வரேன். ரோட்டி கிளப் ஆஃப் மெட்ராஸ் எங்களுடைய பாய்ஸ் டவுன் சொசைட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு 3 கிராமங்களை நான் வந்து தத்தி எடுத்தோம். எப்ப தத்தி எடுத்தோம்னா, ஹாப்பி வில்லேஜ் என்ற ஸ்டேஜில் இருந்து தத்தி எடுத்து போன வருஷம் அமரம்பேடு என்ற இடத்துல இதே போல திறந்த வெளியில் மலம் கழிக்கும் பழக்கமற்ற கிராமமாக அந்த வில்லேஜ் கிராமத்தை நாங்கள் மாற்றோம். அந்த மாற்றினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதனுடைய இது தொடரணும்ன்றாப்புல இந்த வருஷம் நாங்க என்ன செஞ்சோம்னா, கீமலூர் கிராமத்தை எடுத்துக்கிட்டு நடத்தும் போதுதான் 3 முறை அந்த அம்மா வந்து பேசினாங்க. என்னன்னு பேசினாங்க, இருக்கிற நிலைமை எப்படி இருந்தது என்னன்றது சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டே நாங்க குளத்தாலே இது பண்ணுவோம். அப்படி இது என்ன அதுல எடுத்துட்டு போயிட்டு மூட்டையும் முடிச்சல எல்லாத்தையும் போட்டு வைப்பீங்க. ஆனா உண்மையா இந்த பயணத்தினுடைய பயன்களை தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம இது எதுக்காக யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இது சொல்ல போனோம்னா, தொடர் கிராம மக்கள் மனமாற்றம் வரணும். நான் மனமாற்றம்ன்றதுக்கு பதிலாக உண்மையை சொல்லி சிம்பிளிஸ்டிக் மனசு மாறணும். மனசு மாறினாதான் அந்த டாய்லெட்ல நாம யூஸ் பண்ண முடியும். அதே போல இந்த கிராமத்தில் இருக்கிற 365 பேரையும் வந்து 4 செக்மெண்டா பிரிச்சோம். குழந்தைன்றது 17 வயசுக்குள்ளார, 17 30 வயசுக்குள்ளார இருக்கிற ஒரு அடல்ட் ஸ்டேஜ், 30 55 வயசு இருக்கிற இன்னொரு ஸ்டேஜ், அதுக்கடுத்து வயதானது. இந்த 4 பகுதியா பிரிச்சுட்டு குழந்தைங்களுக்கு பள்ளிகளே இதனுடைய சானிடேஷனுடைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பற்றி பசங்க வச்சு பசங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். வீடு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பெண்மணி வச்சு அந்த பெண்மணி வந்து வீட்டோட வீட்டுல இருக்கிற பெண்களோட கலந்து இந்த கழிப்பறையை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றாப்ப ஒரு வீடியோ போட்டு காட்டுறது, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது, வியாதிகள் வர்றதை பற்றி சொல்றது, இது போல விழிப்புணர்ச்சி ப்ரோக்ராம் கொடுப்போம். இது இல்லாம மேசிவா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இன்டராக்டிவ் ரோட் ஆக்டர்ஸ் நாங்க கூட்டு வந்து ஒரு ஸ்ட்ரீட் வாக் என்பது கிரியேட் பண்ணி, ஸ்ட்ரீட் வாக் நடைபயணம். அந்த நடைபயணத்துல ஒவ்வொரு இடத்துலையும் பேனர்ஸ் வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு அந்த இது படிக்கும்போது போகும்போது ஃபண்ட்ஸ் அடிக்கும்போது அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். இது எல்லாம் முடிச்ச பிற்பாடு எல்லாத்தையுமே முடியும் போது நலந்தானா என்ற தொண்டு நிறுவனத்திலிருந்து கொண்டு வந்து மனசு மாறி இருக்கா இல்லையா, மனசு மாறாத எப்படி ஃபைனலா நம்ம மனசு மாற்றி கொண்டு வரணுன்ற அளவுக்கு ஒரு நாடகத்தை ஒரு வாரம் முன்னில அதுவும் 1 மணி நேரம் வச்சு கதையும் நாடகமும் கலந்து ஊர் மக்களையும் சேர்ந்து ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணி ஊர் மக்களையே அவங்களே ஸ்டேஜ்ல கொண்டு வந்து பேச வச்சு, அப்படி கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மனமாற்றம் ஆயிருக்குன்றது எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிற்பாடு இந்த இனாகரேஷன் ஃபங்க்ஷனே போடுறதுக்கு இதுக்கு முன்ன சொல்லணும்னா, இந்த ஸ்டேஜ் கடந்து வரும்போது அடுத்த ஸ்டேஜ்ல என்ன நடந்தது என்று சொல்றதுக்கு அடுத்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பேசிட்டு எங்கள் ஊர் பொதுமக்களுக்கும் சென்னை ரோட்டரி சங்க உறுப்பினர் அவர்களுக்கும் இவ்விழாவை சிறப்பிக்க வந்துள்ள ரோட்டரி சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் ஊர் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுக்கு முன்னாடி பேசிட்டு போனாங்க, சுத்தமா இருக்கணும் சுகாதாரமா இருக்கணும் பற்றி பேசிட்டு போனாங்க. திறந்த வெளியில் மலம் கழிப்பது தவறான முறை என்று கிராமம் முழுவதும் இல்லறத்தில் கழிப்பறை கட்ட வேண்டும் என்று மனமாற்றம் ஏற்படுத்தினார்கள். அதாவது எப்படின்னா, வீட்டுக்கு வீடு வந்து ஒரு தனிநபர் போட்டு எப்படி பயன்படுத்த வேண்டும் வீடியோ மூலமாக குழந்தைகள் வைத்து பொது பிரச்சாரம் பண்ணாங்க.
போன வாரத்தில் கூட அருமையான நாடகத்தை நடத்தினாங்க. இதன் மூலமாக நாங்கள் மனமாற்றம் ஏற்பட்டோம். அதாவது கழிப்பறையை பயன்படுத்தாததால் ஏற்படும் அவமானமும் அருவருப்பும் உடல் ரீதியாக பல நோய்கள் மற்றும் வீணாகுதல் இது போன்ற பிரச்சனைகள் நமது கிராமத்தில் இருந்தது. அருவருப்பு என்றால் இப்ப சொன்னாங்க பிறந்த வேளையில் நம்ம மலம் கழிக்கின்றது. மழை காலத்துல நீரோடு நீரா சென்று நம்ம குடிக்கிற தண்ணியில கலந்து அதை கிராம மக்கள் குடிக்கும் பொழுது பலவிதமான நோய் ஏற்பட்டது. இது போன்ற காரியங்கள் அருவருக்காக இருந்தது. அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு சமூக ரீதியாக அவமானமும் இருந்தது. எப்படி என்றால் பிறந்த வெளியில் மரம் கழிக்கும் போது அந்த வழியாக ஒரு நபர் வரும்போது நம்ம டக்குனு எழுந்துகிறோம். அந்த இடத்துல பெண்களுக்கு அவமானம் ஏற்படுகிறது. நீண்ட நேரம் வீணாகுது. சாப்பாடு உணவுக்கு சாப்பாடு வச்சுட்டு போயிருப்போம். நம்ம போயிட்டு வரத்துக்குள்ள சரியான முறையில குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது, வீட்டுக்காரரை வேலைக்கு அனுப்ப முடியாது. இது போன்ற பிரச்சனைகள் சுத்தமா இருக்குமென்றாங்க, சுகாதாரமா இருக்குமென்றாங்க, பாதுகாப்பா இருக்குமென்றாங்க, எதுக்கு சொல்றாங்க? இதை நாங்க சென்னை ரோட்டரி சங்கத்துல இந்த கழிப்பறையை கட்டி கொடுத்து இதை நாங்கள் பயன்படுத்தும் போது அவர்கள் இதற்காக செய்த நன்மையை நாங்கள் ஏற்கின்றோம். எங்களுக்குள்ள மனமாற்றம் ஏற்பட்டது, விழிப்புணர்வு வந்தது. அது மட்டுமல்லாமல் நமது கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி நபர்களுக்கும் இல்லற கழிப்பறை இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டார்கள். இந்த கழிப்பறையை கட்டுவதற்கு தேவையான பொருட்களையும் திறன் வாய்ந்த கொத்தனார்களையும் கிடைக்க செய்து அருமையாக நமக்காக கழிவறையை கட்டி கொடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் கட்டிட்டோம் அவ்வளவுதான், இதுதான் அவங்க பயன்படுத்துறாங்க. மனமாற்றம் ஏற்படுத்தும். இதுக்கு மேல அவங்க இஷ்டம் இல்லாம வீட்டுக்கு வீடா வந்து நன்றாக முறையில் கட்டியிருக்கிறார்களா, கட்டிடத்தில் சுத்தமாக வைத்திருக்கிறார்களா என்று பார்வையிட்டு நமது கிராமத்தில் மிக அருமையான கழிவறையை கட்டி கொடுத்த சென்னை ரோட்டரி சங்க கிளப் ஆஃப் மெட்ராஸுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நம்மோடு கூட இருந்து நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் இருந்து திரு கண்ணன் சார் அவர்களுக்கும் திரு ஆறுமுக சார் அவர்களுக்கும் எங்கள் ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பிஹேவியர் சேஞ்சஸ் இந்த இது அவங்களுக்குள்ள மனசு மாறின பிற்பாடு கட்டுமான பணிகளை தொடங்கி 107 டாய்லெட்டை முடிச்ச பிற்பாடு இந்த லாஸ்டா நடந்தான நாடகம் வச்ச பிற்பாடு இப்ப அவங்களாவே முன் வந்து நாங்க ஒவ்வொரு வீட்லயும் நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க உறுதிமொழி எடுத்துக்கிறோம் சொல்லி முடிக்கிறதுக்காக இந்த சைடு சார்பாக இந்த கைப்படம் கற்றுக் கொடுத்த சென்னை வாட்டர் கிளப் பாய்ஸ் காலனிக்கு இந்த கிராமத்தை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வீடு கைப்படை கற்றுக் கொடுத்து நமக்காக ராஜு சார் அவர்களும் கண்ணன் சார் அவர்களும் ரவி சார் அவர்களும் நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து
ஊர் மக்கள் யாரும் கிராமத்தில் கைப்படம் கட்டி கைப்பறையில் தான் செல்ல வேண்டும் அந்த ஒரு குறிக்கோளோடு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம இதை சுத்தமாகவும் தூய்மையாகவும் பயன்படுத்தி எப்போது வந்தாலும் நம்ம கிராம மக்கள் கைப்பறையை சுத்தமாகவும் சுகாதாரமும் வைத்துக் கொண்டு பயன்படுத்துவோம் என்று கூறுகின்றேன். என்னுடைய காலை வணக்கம். எங்க ரோட்டரி கிளப் வந்து இந்த ஊருக்கு நிறைய வந்து ஒரு ஃபுல்லா சர்வே பண்ணிட்டு சார் நிச்சயமா இந்த எங்களுக்கு கைப்பாடு கட்டி கொடுத்தா நல்லபடியா யூஸ் பண்ணுவாங்க, அதனால நல்ல பெனிஃபிட் வரும். அது சொன்ன உடனே நாங்க எங்க ரோட்டரி கிளப்ல அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் வந்து அவரோட ஃபண்ட்ஸ்ல இருந்து அவருடைய பணத்துல இருந்து எடுத்து அவர் கொடுத்து நீங்க கட்டுங்க பின்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சோ நாங்க கட்டி கொடுத்தது ரொம்ப முக்கியம் இல்லை, இதுக்கப்புறம் நீங்க வந்து அப்பப்போ நாங்க வந்து பார்ப்போம் எப்படி யூஸ் பண்றீங்க. அதை பார்த்துட்டு நான் வந்து ஒரு வாத்தியாக வந்து பார்த்து இது தப்புன்னு சொல்ல போறதில்லை. நீங்களே நான் வேண்ட உண்மை பார்த்தோன்னு அப்பா இவங்க எனக்கு கட்டி கொடுத்துருக்காங்க, இதனால எனக்கு எவ்வளோ நல்ல விஷயம்லாம் நடக்கும். எஸ்பெஷலி பெண்மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய 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 நீங்க ஒரு வழிபாடு மாதிரி காமிச்சீங்கன்னா ஆண்களும் கொஞ்ச நாள் கழிச்சு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படியே ஃபாலோ பண்றாங்க, ஃபாலோ பண்ணாத ஒன்று ரெண்டு பேர் கூட அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த ஊரை வந்து நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊர் மாதிரி பார்த்துக்கிறோம். தேங்க்யூ. இந்த கிராமம் வந்து இந்த தமிழ்நாட்டிலே ஒரு மாதிரி கிராமமா காமிக்கணும். மற்ற கிராமத்துல இருந்து வந்து பார்த்து இந்த மாதிரி கிராமம் நடத்துறாங்க, இந்த மாதிரி வெளியில மரம் கிளிக்காம பண்றாங்க, மற்றபடி என்னென்ன ரோட்டைக்கு பண்றாங்க ஒரு முன்மாதிரியாக காமிச்சு உங்களுக்கும் எங்களுக்கும் பேர் வாங்கி கொடுப்பீங்க என்று இன்றைக்கோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகப்பெரிய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சி எதுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த ரோட்டரி கிளப் மெட்ராஸ் என்ற தொண்டு நிறுவனம் நமது பெரியகுடி ஊராட்சிக்கு அனைத்து உதவிகளையும் நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு முக்கியமாக தனிநபர் கழிப்பிடம் கட்டிக் கொடுத்திருக்கிறார்கள்.
இதே ஊராட்சியில் அமரமடை கிராமத்தில் 100க்கும் மேல கழிப்பிடம் கட்டி கொடுத்து அதை மிகவும் சிறப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து திறந்து வைத்து ஒரு சிறப்பாக நடத்தி முடித்து கொடுத்தார்கள். அத்துடன் அந்த கிராமமும் பெரும்பாலும் அதை இப்பொழுது பயன்பாட்டில் செய்து கொண்டு வருகிறார்கள்.
உங்களுக்கு ஒரு இந்த ஊரையும் வில்லேஜையும் தத்தெடுத்து வில்லேஜினுடைய சுத்தம் சுகாதாரத்திலே மாற்றணும் என்ற ஒரு எண்ணத்துடன் புதிய வருஷத்தில் இந்தியாவிலேயே இந்த திருப்பூர் அதனை